அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காணொளி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜாதகம். உண்மையிலே நான் பார்த்த ஜாதகம், அதனால் உங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜாதகம் பிறந்த தேதி பாருங்கள், 24/5/1969. பிறந்த நேரம் 5:09 காலையில் சேலத்தில் பிறந்திருக்காங்க. இன்றைக்கி 56 வயசு முடிஞ்சு 10 மாதம் முடிஞ்சிருச்சு. 21வது நாள் நடந்துகிட்ருக்கு. நட்சத்திரம் மக நட்சத்திரம். பாருங்கள், இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இது ஒரு ஆண் ஜாதகம். அதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டேங்க. பிரிஞ்சு போயிருக்கணும். நீங்கள் தனியாக ராஜா மாதிரி நீங்கள் இருக்கலாம். காரணம், லக்னம் நிற்கிறது பாருங்கள், சூரியசாரம். பொதுவாகவே லக்னம் சூரியசாரம் ஏறி சூரியன் நன்றி குடும்ப ஸ்தானத்தில் நிற்குது. அதனால் இவர் தான் ராஜா. இவர் குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். யாரும் இல்லை அப்படின்னா 6ஆம் அதிபதி புதன் 5ஆம் அதிபதியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 2க்கும் 7க்குமான 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் மனைவி. இதை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். என்ன சாரம் பாருங்கள், புதன் சாரம். புதன் 2 குடும்பத்திலேயே. அந்த சுக்கிரனும் 12 போய் மறைஞ்சிட்டார். யாரோட? ராகுவோட. இவ்வளவு கொடுமைகள் நடந்ததுனால இவர் தனிமரமாக நிற்கிறார். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள், மனைவி. 3 பேருமே இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் தனியாக தான் இருக்கிறார். அப்பா அம்மா இல்லை. பாருங்கள், கிரகங்கள் எவ்வளோ சிறப்பாக வேலை செய்துங்க. லக்னத்திலேயே சனி நிற்கிறத பாருங்கள். என்ன சாரம்? கேது சாரம். கேது எங்கே இருக்காருங்க? 6ல். ஆக லக்னமோ லக்னாதிபதியோ 6, 8, 12 தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் தான், இழப்பீடுகள் அதிகம். 6 அப்படிங்கிறதுனால நோய், கடன், எதிரி. யார் எதிரி? இவங்க மனைவியே இவருக்கு எதிரி. பாருங்கள், அந்த கேதுவோட குரு உட்காந்துட்ருக்கார். குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. சுக்கிரன் கலஸ்திர காரகன். குரு இங்கே 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியும் கூட. குரு நிற்கிற சாரம் சூரியன சாரம், 5ஆம் அதிபதி சாரமாக. அப்படி இருந்தோம் சுக்கிரனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது இல்வாழ்க்கைக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. காரணம், சுக்கிரன் ராகுவோட நிற்குது, குரு கேதுவோட நிற்குது. பாருங்கள், 2 லக்னம், அதாவது மேஷ லக்னத்துக்கு 2க்கும் 7க்குமான கிரகம் ஒன்றே சுக்கிரன். அதே மாதிரி துலா லக்னத்துக்கு 2க்கும் 7க்குமான கிரகம் செவ்வாய். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் இந்த மாதிரி கெட்டு போகக்கூடாது ஆணாக இருந்தால். துலாம் லக்னமாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் செவ்வாய் அந்த மாதிரி கெட்டக்கூடாது. 2க்கும் 7க்குமான செவ்வாய் 6, 8, 12 போய் மலைஞ்சி ரொம்ப கெட்டு போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் குடும்ப பிரிவினை உறுதியாக ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே சூரியன், பாரம்பரிய ஜோதிடமே என்ன சொல்லுதுன்னா, சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போதே அந்த குடும்பத்தினுடைய காரகத்தை எரிச்சிருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக இந்த 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையான பாதிப்பு தான். அடுத்தது 6ல் குருவும் கேதும். லக்னாதிபதியே பாருங்கள், செவ்வாய் 8ல் போயிருக்கிறார், வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். அந்த செவ்வாய் நிற்கிற சாரம் பாருங்கள், புதன் சாரம். ஆக லக்னமும் சரியில்லை, லக்னாதிபதியும் சரியில்லை, 2ஆம் வீடும் சரியில்லை, 7ஆம் வீடும் சரியில்லை. அதனால்
இவரை டோட்டலாக தனியாக அப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இவருக்கு அம்மா ஸ்தானத்தை பாருங்கள், 4க்கு அதாவது 4ஆம் இடம் அப்படிங்கிறது கலகமாக வரும். அங்கே லக்னாதிபதி, அதாவது கடகத்தை லக்னமாக வச்சுக்கிங்க அம்மாவை பார்க்குறதுக்கு. லக்னாதிபதி சந்திரனை பாருங்கள், கேது சாரம், கேது 3ல் மறைவு. லக்னாதிபதியே அம்மாவை குடிக்கக்கூடிய அந்த கிரகமே கேது சாரம் மாதிரி கேது 3ல் மறைவு. 7ஆம் இடம், அதற்கு 7ஆம் இடம் பாருங்கள், அதாவது ஜாதகருக்கு அப்பா, அவங்க அம்மாவுடைய கணவர், 7ஆம் இடம் அப்படிங்கிறது சனி நீச்சம். சனி நீச்சம் எங்கே போய் நீச்சம்? 10ஆம் இடத்துல நீச்சம். அதனால் அவங்க அம்மாவுக்கும் ஒரு மன வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அப்பா ஸ்தானத்தை பாருங்கள், 9ஆம் இடம் குருனுடைய வீடு தனுசு. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதி குருவை பாருங்கள், கேதுவனுடைய சேர்க்கை, கேதுவோட சேர்ந்துருக்கிறார். 8ஆம் அதிபதியான இந்த 6ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். இந்த அதாவது தனுசு லக்னத்துக்கு, அப்பாவை குறிக்கக்கூடிய தனுசு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி எல்லாமே கெட்டு போயிருக்கிறாங்க. பாருங்கள், 5ஆம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்குது பாருங்கள், 12ல் என்ன நிலைமையில் இருக்குது? வக்ரம். அதே மாதிரி பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுயசாரம் ஏறி இருந்தாலும் நிற்கிற இடம் 6. அதனால் யாரோட சேர்ந்து? இந்த தனுசுக்கு பாதகாதிபதியான புதனோட சேர்ந்து. ஆக அவருக்குமே இவருடைய அப்பா அம்மாவுக்குமே குடும்பங்களில் அவ்வளோ ஒரு சிறப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியும். அதனால் இதில் என்ன ஒரே ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படின்னா, லக்னம் சூரியன் சாரமேறு, சூரியன் சுயசாரத்தில் நிற்கிறதுங்க. இவர் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா இவருக்கு தொழில் சாரம் பாருங்கள், சனி பகவான் லக்னத்திலே நீச்சம் அடைஞ்சது கேதுனுடைய சாரம். அதனால் இவர் சுயமாக தொழில் பண்ணுறாரு, தறி போட்டிருக்காரு, தறி ஓட்டுறாரு, நீச்சம். இவர் சம்பாதிக்கிற, இவரே செலவு பண்ணுறாரு, இவரே சமைக்கிறாரு, சாப்பிட்றாரு, வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கார். அப்போது இங்கே 2ஆம் இடம், 5, 9 எல்லாம் கெட்டு போயிருக்கு. 12ஆம் இடம் முதல்கொள்ள எல்லாமே கெட்டு போயிருக்கு. அதனால் இவரை குடும்பத்தில் இருந்து தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா, அதாவது விரயமேறுதி ராகுக்கு அது போல் சேர்ந்துச்சு அப்படின்னா குடும்ப பிரிவும் அப்படிங்கிறது நிச்சயம். அப்போ இந்த 2 லக்னத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, அதாவது மேச லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும். ஏன்னா இந்த 2 லக்னத்துக்கும் 2ஆம் இடம், குடும்பத்துக்கு குறிக்கக்கூடிய 2ஆம் இடமும் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடமும் ஒரே கிரகமாக வர்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பொருத்தம் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து நம்ம அமைச்சு தரணும். எல்லாம் போல இறைவனை எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகமெல்லாம் மழை பெஞ்சி ரொம்ப சிறப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.